வணக்கம். டிஎன்பிஎஸ்ல இருந்து ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்தலாம். அது என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சரியான பொருத்தங்களை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நாள்ல எதெல்லாம் கரெக்டா பொருந்திருக்கு அப்படின்னு அவங்க கேள்வி கேட்கறாங்க. போக்சோ சட்டம் பொறுத்த வரைக்கும் 2012 இது சரியா தான் பொருந்திருக்கு. நெக்ஸ்ட் குழந்தைகளுக்கான உதவி மைய எண் ஓகேவா சைல்ட் லைன் அப்படின்னு பார்க்கும்போது 1098 இதுவும் சரியா தான் பொருந்திருக்கு. நெக்ஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹிந்து சக்சஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1989 இது என்ன அப்படின்னா தவறா இருக்கு. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் கல்வி உரிமை சட்டம் 2009 இது சரியானது. தேர்ட் ஒன் ஏன் தப்பு அப்படின்னு பார்க்கும்போது மத்திய அரசு இந்து வாரிசு உரிமை திருத்த சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு 1989 போட்டிருக்காங்க. பொதுவா 1989 என்ன படிப்போம் அப்படின்னா தமிழ்நாடு அரசு இந்து வாரிசு உரிமை சட்டம் திருத்த சட்டம் அப்படின்னு சொல்லுவோம். சரி, 1989 தான் என்ன செஞ்சிருப்பாங்க, தமிழ்நாடு அரசு அந்த இந்து வாரிசு உரிமை சட்டத்தை அவங்க கொண்டு வந்திருப்பாங்க. பட் இவங்க என்ன சொல்லிருக்காங்க, மத்திய அரசு அப்படின்னு சொல்லிருக்காங்க. இது தவறா இருக்கு. மத்திய அரசு கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது 2005ல என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா மத்திய அரசு அந்த இந்து வாரிசு உரிமை திருத்த சட்டத்தை அவங்க கொண்டு வந்திருப்பாங்க. அப்ப இது சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 1 2 4 மட்டும் தான் சரியானது, 3 தவறானது. உங்களுக்கான क्वेश्चन என்ன அப்படின்னா இந்த ரைட் டு எஜுகேஷன் இருக்கு இல்லையா, இந்த ரைட் டு எஜுகேஷன் அப்படிங்கிறது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல எத்தனையாவது ஆர்டிகல்ல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. Thank you.